கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் உனக்கு இது போதுமாத்தா எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறின. என்னையா விபூதியை மூஞ்சில போடுற? ஆமா, நீ கொடுக்குற 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும்? போட. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டுப்புட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே. சாமி தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் இப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஆறுகணி, நீ வசதியில பிச்சைக்காரி, வைராகியத்துல கோடீஸ்வரி, மொத்தத்துல ஒரு ஆட்டக்காரி. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்குது, கூடோ கஞ்சி இருந்தா குடுக்கணு. கூட என்னத்தா கூடு? இந்த ஊரை காப்பாத்தின உனக்கு சக்கரை பொங்கலை வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, உனக்கு சக்கரை பொங்கல்னா பிடிக்கும்ல? ஏன் கண்ணு அப்படி கேக்குற? இல்ல, ஊருக்குள்ள ரொம்ப பேருக்கு இந்த பாழா போன சக்கரை வியாதி இருக்கு, அதான் கேட்டேன். உனக்கு அப்படி ஒண்ணும் வியாதி இல்லையே. வியாதி எல்லாம் தீத்து போடுறவளுக்கே வியாதி இருக்கான்னு கேக்குறியா? கொடுக்கண்ணு. போதும். உன்ற பேர் என்ன கண்ணு? பவானி. உன்ற மனசு பார்க்கும்போது உன் தாய் உன்னை நல்லா வளர்த்திருக்கான்னு தோணுது. ஏன் கண்ணு கலங்குற? அத்தா, நான் பிறந்ததுல இருந்து என் தாய பார்த்ததே இல்ல. உன்னை பார்க்கும்போது என் அம்மாவோட ஞாபகம் வருது. உன்னை வாய் நிறைய அம்மானு கூப்பிடலாமா? ரொம்ப பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. கூப்பிடு கண்ணு. அம்மா, அம்மா, அம்மா. அழாத கண்ணு, அம்மா நான் இருக்கேன்ல. ஓம் கண்டாசுரா, ஓம் கண்டாசுரா நமக.
ஓம் கண்டாசுரா நமக கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக. இதெல்லாம் என்ன வெள்ளைங்கிரி? அண்ட சராசரத்துல நிறைஞ்சிருக்கிற காத்து கூட நான் சொல்ற மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன செய்யணும் சொல்லு, உடனே பரிகாரம் பண்றேன். ஓம் கண்டாசுரா நமக. அந்த குறைய கண்டுபிடிக்க கண்டாசுரன் ஒரு கன்னி பெண்ணை பலி கேட்கிறான். கண்டாசுரன் கேட்கறத கொடு, அப்பதான் நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே நரபலிக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த மர்டர் எப்படி நடந்தது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, யார் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா யாருக்குமே தெரியாதா? யோ, எஸ்பி தான் கேக்குறாருல, யாராவது சொல்லுங்க ஐயா. எனக்கு தெரியுங்க, நான் சொல்றேன். யாருன்னு சொல்லுமா? மானாமலை தாங்க. நேத்து ராத்திரி அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனாரு, நான் பார்த்தேன். நேத்து ராத்திரி நான் மருத்துவ வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. யார் மணி, என்னாச்சு? இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஐயோ, பயமா இருக்கு. பாவம். ஐயா உங்களை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு, என்ன காப்பாத்துங்க. அது என்னமோ தெரியல, இந்த நாட்டுல வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அண்ணன் மாதிரி தானே சொன்னேன். டேய், ஓடி போங்கடா. ஐயா உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்கீங்க. கடவுள் இல்லம்மா, நான் கும்பிடுற கண்டாசுரம் தான் உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அது சரி, நீ எந்த ஊர் போகணும்? மேலூர் போகணும். அனுப்பிடுறேன், ஏறு. ரொம்ப நன்றிங்க அண்ணே. இத கோர்ட்ல வந்து சொல்லுவியா? இந்த வானாமலை கையில விலங்கு மாட்டி அழகு பார்த்துட்டல்ல, பழம் நழுவி பால்ல விழாம பாய்சன்ல விழுந்துருச்சு கண்ணு. நல்லா இரு. ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முக கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விர்ரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? எங்க வந்து யாரு? நீ மணி கேட்கிற கடை எங்க ஆத்தா போய் வாட்சி வாங்கிருக்காங்க. ஏண்டா, ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற? எழுத்து பேசுறா, டேய், எழுத்து பேசுறா. இங்க உட்காருங்க, உட்காருங்க போல. உன்னை ஏடா மணி மணி ஏத்தியா நீ? இன்னைக்கு மணியா புலக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? சத்தம் பிச்சு புடுற ராஸ்கல் உன்னைய. மணி எங்க வந்து கேக்குற நீ? கொய்யால. ஐயோ பயலே, மணி கேக்குறியா? மணி மணி கேக்குறாயா? மணி ஏ கந்தசாமி,
வாடாங்க. என்னண்ணே கோபம் கட்டுறீங்க? என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏய் என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? கச்சியா ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடிங்கடா. ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும். அங்க போய் கேள்றா. வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா, ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்னடா கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா ஒண்ணு ரெண்டு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான். 3000 காசு எனக்கு பெருசாடா. போடா. அன்னைக்கு யோ 3000. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா. யோ காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு. தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு அப்படியா? வாய்க்க வரப்புல எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழுத்துயா. யார்கிட்ட வந்து மணி கேட்டு? அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா இவ்வளவுதான் கலெக்ஷன். இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட்டை மட்டும் இங்க போடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க தலைவா, இருக்கு. ஓட்டுங்க. வாங்கடா. கோழி பிரியாணி